செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழப்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றி இருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர் தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் 3வது நாளாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை 3வது நாளாக பார்க்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. 3வது நாள் இப்படியே பார்க்குறோமே அப்படியே கவலையோடு இருக்கிறவங்களா சேர்ந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். போயிடும், இன்னைக்கு போயிடும். நாளைக்கு வேற ஒருத்தவங்க வாரம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம். ஒரு பங்குல ஒரு புது சாமியார் இருந்தார். வந்துட்டு கொஞ்ச நாள் அவர் மேலே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. பங்குல எல்லாம் சேர்ந்து போய் பிஷப்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. கமிட்டிக்காரெல்லாம் சேர்ந்து கேட்டார், என்ன பிரச்சனைன்னு கேட்டார். சாமியார் வேண்டாம், மாற்றிடலாம். என்ன யார் 3 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள வந்து பார்க்கலாங்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், 3 மாதமா அவர் அதே பிரச்சனை திருப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படின்னு அதே பிரச்சனை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மாற்றவே மாட்டேங்கிறாரு. ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லை, ஒன்றும் சரிபட்டு வராது. ஒரு 5 பேர் போயிருந்தாங்க. பிஷப் பார்த்துட்டு கேட்டாராம், அப்படியா சரி, அவர் சொன்னார் ஒரு 3 மாதமா ஒரே பிரச்சனை வைக்கிறாரு சொல்றீங்கல்ல, அது ஏதாவது ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்களேன் அப்படின்னா. பிரச்சனை கேட்டிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னாரு. ஒருத்தர் இன்னொரு ஒருத்தர் சொல்லியா என்ன நீங்க சொல்லுங்க. இப்படி எல்லாரும் 5 பேர் ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அப்படியே நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லியும் இதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது, ஒன்றும் கவலை தெரியுதுன்னா விட்டுருங்க. போய் வந்துடும், நல்லா கேட்டு வாங்க அப்படின்னா. அதனால நீங்க நல்லா கேட்கிற வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழா என்பது ஒரு மகிழ்ச்சியின் நாட்களாக இருக்கிறது. இந்த திருவிழா எதனுடைய அடையாளம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். திருவிழா என்பது விண்ணக மாட்சியினுடைய ஒரு முன் அடையாளம். அதனாலதான் இந்த திருவிழாவிலாம் நம்ம என்ன செய்யறோம், பல மகிழ்ச்சிக்குரிய அடையாளத்தை எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். சாப்பாடு, இந்த மாதிரி டெக்கரேஷன், மகிழ்ச்சி, புத்தாடை, இது எல்லாமே இதில் இருக்கும். அதனால நம்ம என்ன நினைச்சிக்க கூடாது, இதுதான் நம்மளுடைய ஒரு அடையாளம், இதோட நம்ம முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது விண்ணகத்திற்கான ஒரு முன் அடையாளம். இதுவே இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குன்னா இந்த விண்ணகம் எப்படி இருக்க போகுது? அப்ப விண்ணகத்துக்குள்ள போறதுக்கு நம்ம எல்லா நாட்களையும் மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக மாற்ற வேண்டும். அந்த மகிழ்ச்சி வெறும் அடையாளத்துல, வெளிய அடையாளத்துல மட்டும் இருந்தா பத்தாது, உள் அடையாளத்திலையும் நமக்கு இருக்கணும். இந்த கொடி ஏற்றுறோம், முதல் நாள் கொடி ஏற்றி கொண்டாடுவோம். எல்லாம் கொடி எப்படி ஏற்றப்படுகிறதோ அதே மாதிரி நம்முடைய உள்ளமும் உயர்த்தப்படும். அதுதான் அந்த கொடி ஏற்றுறதுடைய கான்செப்ட். நீங்க கொடி ஏற்றுறதுலாம் ஒவ்வொரு ஊர்ல எப்படி ஏற்றுறீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமா கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு ஊர்ல அப்படியே கொடியெல்லாம் சுத்திக்கிட்டு ஆட்டம் பாட்டம், குட்டீஸ்லாம் ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றி கொடி வந்து அதுக்கப்புறம் தான் ஏற்றுவாங்க. இந்த ஏற்றுறதுலையும் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குது. கொடியை தூக்கிட்டு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, உப்பு இதெல்லாம் இறைச்சிட்டே வருவாங்க. அந்த கொடியை மகிமைப்படுத்துறாங்க. அந்த உப்பையும் அந்த மிளகு இதெல்லாம் காஸ்ட்லியாக வாங்கி காசு தான் வாங்கணும். அது யாருக்காவது கொடுத்தீங்கன்னா கூட தோத்தில் படுத்துக்குமா. அப்போ என்னன்னா இவங்க ரோட்டில் போட்டுகிட்டே வருவாங்க. சரி, நம்ம ஊரில் தான் இப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ரீலங்காவுக்கு போயிருந்தேன், அங்கேயும் போடுறாங்க. அங்கே வித்தியாசமாக போட்டாங்க. அங்கே வந்து சோள பொடியாக போட்டாங்க. அது மேலே வந்து விடும்போது நமக்கு ஒரு ஆசை வருது, பிடிச்சி திங்கலாமா. பரவாயில்ல, நம்ம உஜாரம் கற்றுக்கலாம். எதையோ
போடணும் முடிவு பண்ணியாச்சு. இல்லை கழுத்துல கால கிடைக்கிறது அள்ளி போட வேண்டியது. அதை பற்றி யாருமே போடுறது இல்லை. அதாவது சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும். தேவ பிள்ளைங்க, திருவிழா என்பது வெறும் இப்படிப்பட்ட வெளி அடையாளங்களை மட்டுமே வைத்து அமைந்துவிட்டால் அதை விட கேவலமான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. திருப்பா நம்முடைய இசையா புத்தகத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் திருவிழாவை நான் அருவருக்கிறேன், உன் விழா கொண்டாட்டங்களை என் உள்ளம் வெறுக்கிறது, நீ எனக்கு முன்பாக காட்டும் தூபம் நாத்தத்தை கொடுக்குது, நீ கொண்டுட்டு வர காணிக்கைகளை யார் கேட்டது? நானா கேட்டேன். ஆண்டவர் எவ்வளவு கோபமா பேசுறாரு பாருங்க. அப்ப ஏன் கடவுள் இவ்வளவு கோபமா அந்த திருவிழாக்களை எல்லாம் வெறுக்கிறாரு அப்படின்னா, நான் என்ன கேட்கிறேனோ அதை கொடுக்காம நீயா ஒன்று கொண்டுட்டு வந்து கொடுத்து இதெல்லாம் நான் கொடுப்பேன் சாமி ஏற்றுக்கோ அப்படின்னா இது எப்படி தகும்? அப்ப நான் விரும்புறதை கொடுக்கறது தானே உன்னுடைய விருப்பம். நீங்க அப்படித்தான் நம்ம மாறிட்டோம். பாருங்க, நான் கொடுக்கறத நீங்க வாங்கிக்கங்க, நீங்க என்ன கேட்குறீங்களோ அது பெரிய பிரச்சனை. இதைத்தான் நம்ம கடவுள்கிட்டே சொல்லிட்டே இருக்கிறோம். மனிதர்களிடத்திலும் இதே விஷயத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம சொல்லி கொடுக்குறாரு. ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன், சாப்பிட ரொம்ப ஆசையா கூப்பிட்டாங்க. சொன்னேன், நான் மருந்து சாப்பிட்றோமா, இந்த கறி மீன்லாம் சாப்பிடக்கூடாது, வெறும் காய்கறி செஞ்சு வைங்க அப்படின்னு. அவங்க எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க, இலையில உட்காந்து எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கல. இந்த அம்மா சொன்னாங்க, இலையே காலியா இருக்கிற மாதிரியே மனசு இருக்குமா, அது என்னம்மா அப்படின்னு. சட்டியை உடனே கண்ணை காட்டுறாங்க, அங்கே ஒரு சட்டி பறந்து வருது. சட்டி வந்தவனே ஒரு 2 எடுத்துட்டு வச்சுக்கணும் பாருங்க. என்னம்மா சிக்கன் 65 பாருங்க அத்திருக்கிற பாரு, உடனே விட்டுட்டு நாங்கள் எப்படி பாரு திங்கிறது. இல்லைம்மா, நான் தான் சொன்னேன்மா, மறந்து சாப்பிடுவேன், இந்த சிக்கன் எல்லாம் சாப்பிட்டா பாய்சன் ஆகிடும், செத்துருவேம்மா, பரவாயில்ல பாருங்க. இந்த கேக் ரேட்டு கேக்குன்னு ஒன்று வைப்பாங்கல்ல, எரிக்கலாம் ரேட்டு கேக்குன்னே இருக்கிறோம். அந்த கேக்கை சாப்பிடணும், அதுக்கு போய் நெஞ்சு வச்சு செத்துவேன். அது மாதிரி நான் என்ன விரும்புறேன்னா அதை தூக்கி போடுவேன், நீ வாங்கிட்டு போயிடும். கடவுளுக்கும் நம்ம இந்த அன்பை கொடுத்துட்டே இருக்கிறோம்னா இது எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு காரியம் இல்லைங்களா? அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தான் இந்த பாடங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கப்படுது மற்றவங்களை விட. அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கணும் இல்லையா? பாடத்தை எல்லாம் கேட்டுட்டு மன கிடையாது அப்படின்னு நாம போய் செய்யறதை செய்யணும்னா நமக்கு இருக்கிற வேதனை ஜாஸ்தியா இருக்குது, தலைமையில நெருப்பு எரிக்குது. அதனாலதான் சொல்ற பிள்ளைகள் ஜாக்கிரதையா கவனிங்க, கடவுள் என்ன சொல்றாருன்னு. இன்னைக்கு பாருங்க, இந்த நிகழ்த்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் வேறொரு கேள்விக்கு மனம் குழம்பினான். அவன் யோவானை கொண்டுட்டான், திருமணம் யோவானை கொண்டுட்டான், இயேசுவை பத்தி கேள்விப்பட்டான், மனம் குழம்பினான். எப்பெல்லாம் இயேசு இயேசுவை பத்தி கேள்விப்பட்டானோ அப்பெல்லாம் அவன் டென்ஷன் ஆயிட்டான். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளும் மனம் குழம்பிய நிலையில் அடையணும். பயம், குழப்பம், ஒரு விதமான வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு நிலை இல்லை, ஏதோ ஒண்ணு. அப்ப இதனுடைய அடையாளங்கள் எல்லாம் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மையம், இவன் மனம் குழம்பியதுக்கு என்ன காரணம்? கொலை பண்ணிட்டான். ஏன் கொலை பண்ணா? பாவம் பண்ணிட்டு இருந்தான், அவர் பாவத்தை சுட்டி காட்டினாரு, அதனால கொலை பண்ணிட்டான். அப்ப அதனுடைய மையம் வேற இருக்கும் போது பாவத்துல கிடைக்கும். இன்னைக்கு அதை தான் நம்ம யோசிச்சு அழைக்கப்படுறோம், பாவம். முதல் வாசகம் கோயில் கட்டுறதை பற்றி சொல்லப்படுது. பழைய பாட்டுல ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பது என்பது அவர்களுடைய கனவு, அவர்களுடைய இலக்கு. அதுதான். புதிய பாட்டுல இயேசு வந்து சொல்றாரு, அதை விட உயர்ந்தது உன்னை நீ கட்டி எழுது, நீதான் ஆலயம், தூய ஆவியின் ஆலயம் நீ. உன்னையே தான் நான் கூட்டிட்டு போய் ஒரு புதிய அரசாட்சிக்குள்ள உட்கார வைக்க போறேன், இந்த கோயிலை தூக்கிட்டு போய் வைக்க போறது இல்லை. அப்ப நீ உன்னையே கட்டி எழுப்பணும், அதுதான் என்னுடைய விருப்பம் சொல்லி இயேசு ஒரு புதிய மோயிசனாக வெளிப்பட்டார். அதனாலதான் இன்னைக்கு பிரசங்கங்கள் ஆலயத்துக்கு இல்லை, உங்களுக்கு தான் பிரசங்கம். இறைவார்த்தை வெறும் கோயிலுக்கு இல்லை, உங்களுக்கு தான் இறைவார்த்தை. திருப்பலி ஏதோ கட்டடத்துக்கு இல்லை, மக்களுக்கு தான் திருப்பலி. அதனாலதான் சொல்றோம், நீங்கள் உங்களை ஆண்டவர் பக்கமாக கொண்டு வாங்க. இன்னைக்கு முதல் நாள் நம்மளுடைய அந்தோனியார் சொன்னத, கடவுளை புகழ்ச்சி கடவுளுக்கு இருக்கணும், தற்பெருமை இருக்கக்கூடாது, அதை பத்தி பேசணும். 2வது நாளும் நம்ம அவருடைய மாட்சியை பற்றி நம்ம அவர் என்ன சொல்லி கொடுத்தாரோ பேசணும். 3வது நாள் பாருங்க, இன்னைக்கு என்ன சொல்றாரு பாருங்க, அந்தோனியார் சொன்ன 3வது நாளினுடைய அடையாளத்தை பார்க்கிறோம். Anyone who desires to live chastely in Christ Jesus
ஒரு அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த அடிக்கடி அவர் பயன்படுத்தின ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் பயன் எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் தூய்மையில வாழ விரும்புகிறீங்களோ, கிறிஸ்துவுக்குள் ஒரு தூய்மை வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களோ, who desires to live chastely in Christ Jesus, கிறிஸ்துவுக்குள் ஒரு தூய வாழ்க்கை வாழ விரும்புகிறீங்களோ, must flee not only the mouths of lust. அதாவது அவர் என்ன சொல்றாரு, fleeனா ஓடு, எங்கிருந்து ஓடணும், not only the mouths of lust. lustனா sin, பாவம்னு வச்சுக்கோமே. பாவம், the mouthsனா எலி, அந்த எலி மாதிரி இருக்கிற பாவத்திலிருந்து மட்டுமில்ல சொல்றாரு, but even from its very scent. அந்த எலியோட நாட்டம் வருவாரு, அந்த நாட்டை விட உனக்கு வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அப்ப விஷயம் புரியுதா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? நீங்க போய் வெளியில போய் நீங்க என்ன சொன்னாரு, எலி வந்து நாட்டம் வர்றாமா, அதனால எலியெல்லாம் பக்கத்துல போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு எலியை பற்றி சொல்லக்கூடாது. அவருக்கு ஒரு எலிய ஒரு அடையாளம் வேண்டாம். ஒருவேளை அவர் வாழ்ந்த காலத்துல நிறைய எலி இருந்திருக்கும் போது, மூஞ்சுலாம் வந்துச்சுன்னா தெரியுதா, மூஞ்சு எலி மாதிரியே ஒண்ணு இருக்கும், அதெல்லாம் வந்து ஒரே நாட்டமா நாட்டம். அதான் சொல்றாரு. அப்ப பாவம் என்பது ஒரு நாற்றம் எடுத்த காரியம். பாவம் வந்து ஒரு அடையாளம் இருக்குது, அதனுடைய வாழையே அவங்கள படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதனால இந்த பாவத்தை குறித்து இன்னைக்கு நம்ம சிந்திக்கணும். ஏன்னா இந்த உலகம் இன்னைக்கு பாவத்தால கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. பாபிலோன் கோபுரத்தை எப்படி அவர்கள் கட்டி முடிக்கணும்னு ஆசைப்பட்டு கட்டினாங்களோ அதே போல இன்னைக்கு பாவத்தினாலே ஒரு உலகம் கட்டப்படுது, பாவத்தினாலே ஒரு மக்கள் இனம் கட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாரோ கட்டுறாங்க பொழுது, யாரையோ வச்சு. மக்களே உங்களுக்கு தெரியாது, உங்களையே வச்சுதான் பிசாசு கட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம சொல்றோம் பாருங்க, சாலமோனின் ஞான நூல் 7:28 சொல்லுது. சாலமோனின் ஞான நூல் 7:28 சொல்லுது, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது, ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. அப்ப கடவுள் வந்து ஞானத்தோடு வாழ்கின்ற பிள்ளைகள் மீதுதான் அதிகம் அன்பு செலுத்துறார். அப்ப இந்த ஞானத்தினுடைய நிலை இல்லாத ஒரு இடம் எங்கன்னா பாவம் இருக்கிற இடத்துல ஞானத்துக்கு இடமே கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிதைந்து போகுது, நிறைய குடும்பங்கள் தன்னிலை இழந்து கிடக்குது, மகிழ்ச்சி இல்லை, திருமணமாகி கொஞ்ச நாள்லயே ஒரு பிரிவினை. நல்லா படிக்கிட்டு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா ஜாக்கிரதையா பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். அதனால ஏதோ ஒரு சாபம் வரும்போது அப்படின்னு நீங்க ஃபாதர் சொல்றாரு இல்ல, நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கணும். உங்களுடைய அந்த சுதாரிப்பா போறது, ஞானத்தோடு இருக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே எதிர்நோக்கி காத்திருப்பாங்க, தீமையை வெல்வதற்கான ஆற்றலை வைத்திருப்பாங்க. இன்னைக்கு கடவுளுடைய அந்த படைப்பை நம்ம ஒத்து பார்க்கணும். கடவுள் மனுஷனை எப்படி படைச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய சாயலில் படைத்தார். தொடக்கங்கள் 1:26-27 நம்ம பார்க்கிறோம். மானிடரை நம் உருவில் உண்டாக்குவோம், நம் சாயலில் உண்டாக்குவோம். இந்த பாவம் வந்து பிசாசு கையில் வச்சிருக்கிற ஒரு ஆயுதம். இந்த ஆயுதம், இந்த பாவம் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. முதல்ல பாவத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் இந்த பிரசங்கம். எதிரே பாவம்ங்கிறது அது அடுத்த தேடல். பாவம் அப்படிங்கிறது 3 எழுத்து, பா கா இம், பாவம். அதே மாதிரி கா ட இல், என்னப்பா கா ட இல், பைட்டா கா ட இல், கடலை மிட்டாய். கா ட இல் என்ன? கடல், கடல்லாம் தெரியும், ஓஷன். கடல் எப்படி முடியாது, அதுவும் புரிந்து கொள்ளவே முடியாது. அது உள்ள இருக்கிற அதிசயம், அற்புதம், அதுக்குள்ள இருக்கிற பயங்கரம் நமக்கு தெரியாது. கடல்லாம் தெரியும், இப்படி ஒரு தண்ணியா இருக்கும், பெரிய ஏரியா அப்படின்னு தெரியும். அதே மாதிரிதான் நமக்கு பாவம்னா என்ன முழுசா புரியல. பாவம்னா என்ன அப்படின்னு அதுவும் 3 எழுத்து தான். பாவத்தினுடைய கனாகணத்தை, அதனுடைய வேதனையை நீங்க புரிந்து கொள்ளணும்னா இந்த கோயில வந்து உட்கார்ந்து இந்த சிலுவையை எடுத்து பாருங்க. கடவுளையே கீழே இழுத்தது இந்த பாவம். கடவுளையே கீழே இழுத்து போட்டுச்சு. நீ நான் ஏமாத்தணும், நான் டெய்லி கவர்மெண்ட் சொல்றேன் சாமி, நான் டெய்லி புதுசா பார்க்கிறேன், கடவுளையே இழுத்தது கீழே. அப்ப பாவத்தினுடைய வேதனையை நம்மால
உணர்வுகளை கூட உணர்ந்து பார்க்க முடியாது. அதனுடைய வேதனையின் அழுத்தம் அவ்வளவு. அப்படின்னா நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப முதல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த பாவத்தை பிசாசு கையில் எடுத்து வச்சிருக்குன்னா எதுக்கு வச்சிருக்கு? கடவுளை அவமானப்படுத்தணும். கடவுளை அவமானப்படுத்தணும். அதுக்காக உங்களை பயன்படுத்துறது. ஏன்? நீ தான் அவருடைய அன்புக்குரிய பிள்ளை. கடவுளை தொட முடியாது பிசாசு. அப்போ உங்களை தொட்டா அவருக்கு வலிங்க தெரியும் பிசாசு. ஏன்னா கடவுள் உன்னையும் என்னையும் அவருடைய அவருடைய சாயலில் படைச்சார். திருவள்ளுவர் நம்மளுடைய பைபிள் விவிலியம் அதான் சொல்லுது. 1:26 தொடக்க நூல் 1:27 பார்க்கிறோம். கடவுள் மானிடரை தம்முருவில் உண்டாக்கினார். அவருடைய உருவிலேயே அவர்களை உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அப்படிப்பட்ட அடையாளம் பாருங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இருக்கு. சாலமோனின் ஞான நூல் 2:23 சொல்லுது பாருங்க. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். அப்போ இவ்வளவு ஒரு அழுத்தமான ஒரு அடையாளம். அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீங்க தோத்தீங்கன்னா இந்த கடவுள் தோத்தது மாதிரி. அதனாலதான் இந்த பிசாசு இன்னைக்கு உங்களை என்னைய டார்கெட் வச்சு நம்மளை தோக்க வச்சு பிதாவை அழ வைக்கும், வேதனைப்பட வைக்கும். தன் பிள்ளைகள் அழிந்து போவது குறித்து பிசாசு சந்தோஷப்படும். கடவுள் தன் பிள்ளைகள் அழிவதை குறித்து வேதனைப்பட்டுட்டே இருக்கான். அதுக்கு என்ன பண்றாரு? இந்த மாதிரி கிறுக்கு வயல் அனுப்பி போய் எல்லா பக்கமும் பேசுறா, மக்களுக்கு உசாரப்படுத்துறாங்கிற ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க. ரைஸ் எல்லாம் எவ்வளவு பேர் என்ன கிறுக்கு வயல் ஒத்துக்கிறாங்க. அதுக்கு ஒத்துக்கல, ஆண்டவர் வேலை செய்யறாருன்னு ஒத்துக்கிறீங்க. அப்படித்தானே? ரைஸ் எல்லாம் பாருங்க. நான் ஒரு கிராமத்துல கட்டாய தலைங்கிற கிராமத்துல நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அங்கே கொஞ்சம் வருத்தம். அங்கே வந்து இந்த பணி மாதிரி போய் பிரச்சனை வைக்கிறதுக்கு அது ஒரு சரியான இடமா எனக்கு ஆரம்பத்தில் தெரியல. அதனால என்னை தூக்கி அங்கே போட்டுட்டாங்களே, ஒரு கிராமத்தில் போட்டுட்டாங்களேன்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், இனிமேல் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த இடத்துல நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு கிராமம் சின்ன கோயில். காலையில் நான் ஒரே ஒரு பூசை தான், காலையில் ஒரு பூசை. கூட்டம் சரியான கூட்டம் வரும். 7 பேர், அது 5 பேர் சிஸ்டர்ஸ். பக்கத்தில் காணொண்டு, அது 5 பேர் காணொண்டுலேருந்து வருவாங்க. 2 பேர் தான் வெளியிலேருந்து வருவாங்க. அதில் ஒருத்தர் கோயில் இல்லை, ஒரு அம்மா வருவாங்க. 7 பேர், 7 பேருக்கு ஒரு பூசை. மக்களுக்காக இல்லை, நாங்கள் யாருமே இல்லைன்னா நாங்கள் பூசை வைப்போம். அது எங்களுடைய கடமை. அப்போ பாருங்க, இந்த கோயிலில் நான் முடிவெடுத்தேன், இங்கே எங்கேயுமே போகக்கூடாது. கடவுள் எனக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுத்தார். ஒரு நாள் ஒரு மாதம் போயிடுச்சு. நான் நிறைய கோழி வளர்க்க ஆரம்பித்தேன். கோழியெல்லாம் நிறைய வான்கோழி பார்த்து இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, இதெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு. அடிச்சு திங்கிறதுக்கு இல்லைம்மா, சும்மா ஆசையாக வளர்க்கணும். அது நிறைய தோட்டம், பெரிய தோட்டம். ஒரு நாள் காலையில் போய் பார்க்குற 2 நாய் உள்ள வந்து அவ்வளோ கோழியும் கடிச்சு சுற்றிச்சு. நான் கோழி குஞ்செல்லாம் நல்லா அழகாக அப்போ தான் முட்டையெல்லாம் இது கோழி குஞ்சு பறித்து இறச்சி இறக்கி விட்டுருந்தோம். அதெல்லாம் போட்டு வளர்ந்து சின்ன சின்ன கோழி கையில் சாப்பாடு கொடுப்போம். அதை வந்து கையில் வந்து கொத்தும். ரொம்ப பாசமாக இருந்துச்சு. எனக்கு மனசே உடஞ்சு போயிடுச்சு. என்னடா அவ்வளோ வாங்கோழியெல்லாம் எத்தனை பெருசு இருந்தது, அப்படியே கிழிச்சு கிடக்கு. அங்கே அந்த இடமே கடகலமாக இருந்தது. காலையில் பார்க்கணும் ஒரு 6 மணிக்கு. நான் ஒரு நாள் விட்டா 2 நாள் விட்டேன், மனசே கேட்கல. ஒரு வாரம் கழிச்சு அப்படியே உட்காந்து இந்த வேதனையை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி எல்லாரும் இருந்துக்குவாங்க, பசமாக வளர்ந்த கூலியெல்லாம் செத்து போச்சு, ஏப்பா அப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் ஆண்டவர் பேசுறாரு. இந்த கோழியெல்லாம் செத்து கிடக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கே செத்து கிடக்குச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே போறேன். அப்போ கேட்க ஆண்டவர் உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆண்டவர், நான் பாசமாக வளர்த்த கோழி செத்து போயிருந்தேன், எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சு? அப்போ சொன்னாரு, அது ஒரு சாதாரண ஜீவன், ஒரு கோழி தான். ஒரு சாதாரண கோழி செத்ததுக்கே நீ இவ்வளவு கவலைப்படுறிய, என் சாயலாக என் உருவில் உருவாக்கப்பட்ட என் பிள்ளைகளுடைய ஆத்மாக்களை பிசாசு இப்படித்தான் கடித்து குதறி சின்னாபனமாக்கி ஆங்காங்கே கொண்டு வச்சிருக்கான். அந்த பிள்ளைகள் பிசாசினுடைய கைக்குலிகளாக மாறி போய் இருப்பதை என் கண்கள் காண்கின்றன. உன்னால பார்க்க முடியாது, நீ அதை உன்னால பார்க்க முடியாது, ஆனா என்னால பார்க்க முடியும். ஆத்மாக்கள் சிதைவுண்டு கிடைப்பது அது எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு தானே நான் உன்னை கூப்பிட்டேன்.
நீ யார் பெரிய கோச்சிக்கிட்டு நான் போக மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன்னா யாரை வச்சு நான் வேலை செய்வேன்? ஆண்டவர் என்னோட பேசுறார். உடனே சொன்ன, ஆண்டவரே மன்னிச்சுங்க, நான் திரும்பி போறேன், நான் திரும்பி வேலையை செய்யறேன். மீண்டும் ஓட்டத்தை ஆரம்பித்தோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிதர்சனமான உண்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அவமானப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பாவத்தின் வழியா. இது பாவமே தெரியல, நம்ம எல்லாத்தையும் வாங்கி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாவத்தினுடைய அடையாளங்களை எதுவுமே தெரியாம உள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாத்திரம் போனது தப்பா போச்சு. பாத்திரத்தை விட்டுதான் உங்க பேர் என்ன? கிறிஸ்டி. கிறிஸ்டிகிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. ஒரு 2 தட்டு வைக்கிறேன் உங்களுக்கு முன்னாடி, கிறிஸ்டிக்கு முன்னாடி. பார்த்தா அறிவாளி மாதிரி தெரியல. ஒரு தட்டுல அம்மா சமைச்ச சாப்பாடு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாப்பாடு நல்லா கமகமன்னு மணக்குது. இன்னொரு தட்டுல பசுமாடு போட்ட சாணி, அதுவும் கமகமன்னு கமக்குது. ரெண்டையும் வச்சு கிறிஸ்டி உனக்கு என்ன விருப்பமோ எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னா, சாப்பாடு சாப்பிடுவியா சாணியை சாப்பிடுவீங்களா? சாப்பாடா? நான் சொல்றேன் சாமியார், நான் சொல்றேன் எப்பவுமே சாப்பாடு தானே சாப்பிடுறேன், சலிச்சு போயிருக்கும்ல, ஒரு நாள் சாணி சாப்பிடுவியா? மனசுல நினைக்கிறேன் சாணியை வெளியில கால உங்க அம்மா சொல்றாங்க, ஏப்பா எப்ப பார்த்தாலும் சாப்பிடு, சாணியை சாப்பிடுவா, சாப்பிடுவியா? சாமியார் சொன்னாலும் சாப்பிட மாட்டேன், அம்மா சொன்னாலும் சாப்பிட மாட்டேன். ஏன் சாப்பிட மாட்டீங்க? ஏன் சாப்பிட மாட்டீங்க? யோசிக்கிறான். இவரே தெரியாம தான் எனக்கு பிரசன்ட் வைக்க கூட்டாங்க. ஒரு பெரிய கேள்வி மாதிரி என்கிட்ட கேட்கிறான், என்ன எதிர்பார்த்து நம்மகிட்ட கேட்கிறான்னு தெரியலையே. வெரி குட் கிறிஸ்டி, நீங்க தைரியமா வந்தீங்க, பதில் கரெக்டா சொல்லிட்டீங்க. காட் பிளஸ் யூ. அது அவன் நெஞ்செல்லாம் படப்படன்னு பரவாயில்ல. ஒரு இதை விட சின்ன குழந்தைய கூப்பிட்டு கூட கரெக்டா சொல்லணும். 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கூட இதே பதில் தான் சொல்லணும். சாணி சாப்பிட சொல்லணும். பாருங்க, உடம்புக்குள்ள போறது சரியானதா இருக்கணும்ங்கிறது எல்லாருக்குமே தெரியுது, குழந்தைக்கே தெரியுது. அப்ப நம்ம ஆத்மாவுக்குள்ள போறது சாணியா இருந்ததுன்னா அதுதான் பாவம். நம்ம நிறைய நேரம் இந்த சாணியை தான் தின்னுட்டு இருக்கிறோம். அதை குறிச்சு மகிழ்ச்சி அடையும். பாருங்க, இந்த பிள்ளைகிட்ட நான் எத்தனை தடவை கேட்டேன், ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு. அவன் அமைதியா இருந்தா பார்த்தீங்களா? அதுக்கு பதிலே கிடையாது. கூடாதுன்னா கூடாது, அவ்வளவுதான். ஞானம் வெளிப்பட்டுச்சா என் குழந்தைகிட்ட சாணியை சாப்பிடுவது என்பது உள்ளே போய் அது பல தொல்லைகளுக்கு உள்ளாகும், அது மாட்டினுடைய ப்ராப்பர்ட்டி, அதனால மனுஷன்கிட்ட வரக்கூடாது அப்படி ஏதாவது ஞானமா பேசுறாங்க. குழந்தை அதை விட ஞானத்தை வெளிப்படுத்திடுச்சு. என்னது? இந்த பேச்சே கூடாதுடா, இதுக்கு பதிலே கிடையாது, விளக்கமே கிடையாது. சாப்பிடக்கூடாதுன்றதுக்கு என்ன அழகு வேணும் நமக்கு? விளக்க மாற கட்ட அப்படின்றதுதான் அமைதியா சொல்லிவிட்டான். அவன் பார்க்கறான், நான் அமைதியா இருந்தது எவ்வளவு விஷயம். ஆமா, அதுக்கு அமைதிக்குள்ள அவ்வளவு அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் இதைத்தான் உணர்த்த விரும்புகிறார். பாவம்னா என்னன்னு தெரியாம நீங்க பாவத்துக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு நீ ஒரு பரிசுத்தத்தை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் உன்னை ஏமாற்றி கொண்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டைகளுக்குள் வைத்து காப்பது போல நான் காப்பாற்ற முயற்சிக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். கடவுள் தான். பாருங்க, யூதாசு பக்கத்துல உட்கார்ந்துருந்தான். இயேசு கையை பிடிச்சி காப்பாத்தினாரா? அவன் எந்திரிச்சு போறான். இயேசு காட்டி கொடுத்துதான் போறான்னு இயேசுக்கு தெரியும். இயேசு உட்காரா, எத்தனை நேரம் சொல்லிட்டு இருக்கிற ஆதி விட்டார், உட்கார தலையில் உட்கார அப்படி சொன்னாரா? பாவத்தை நீ தொட போகிற போது கடவுள் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. Even God cannot help you when you decide to do that. பாவத்தை தொடர்ந்து நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா கடவுள் கூட உன்னை நிப்பாட்ட மாட்டார். ஏன்னா உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டார்.
சொன்னேன் இல்லையா? தொடக்க நூல் 1:26-27 அவருடைய சாயல், அவருடைய உரு, அது என்னது? அவரை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அதே அடையாளத்தை தான், அதே பவர் உங்ககிட்ட கொடுத்துட்டார். நன்மை எது தீமை எது அறியக்கூடிய அறிவை ஆற்றலை கொடுத்திருக்கிறாரு. நீ நன்மை எது அறிவை தீமை எது அறிந்து அதை தான் தொடர்ந்து தொடக்கூடாது. அவ்வளவுதான். The decision is yours. Human freedom என்று சொல்லுவாங்க. கடவுள் மனுஷனை படைக்கும் போது he created with a free will. சுதந்திரம். பாவங்கள் கதையை தொட்டினா தொட்டுக்கோ. that is your சுதந்திரம். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு அதனால தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. பாருங்க, சீராக்கி ஞானநூல் 17:3 சொல்லுது, தமக்கு உள்ளதை போன்ற வலிமையை அவர்களுக்கு வழங்கினார், தமது சாயலாகவே அவர்களை உருவாக்கினார். அப்ப அவர்கிட்ட என்னென்ன உரிமை இருந்துச்சோ, வல்லமை இருந்ததோ அதெல்லாம் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப பாவத்தை அழியவும் ஆற்றல் உண்டு, பாவத்தை எதிர்க்கவும் ஆற்றல் உண்டு. இப்ப நம்ம எதிர்க்கிறோமா அல்லது அரவணைச்சுக்கிறோமா? லெஃப்ட். ஆண்டவர் சீராக்கி ஞானநூல்ல சொல்றார், குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதை போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. வார்த்தை பார்த்தீங்களா? நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். உயிரை போக்கிவிடுனா என்ன அர்த்தம்? வாழ்க்கைக்குள்ள போக விடாது. நெறிக்கடிகள் எல்லாமே இருமுனை கூறுவான். பாவம் அப்படிங்கிறது இருமுனை கூறுவான் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமான, அதை ஆக்கவே முடியாது. கடவுள் நினைச்சா கூட ஆக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் எச்சரிக்கையை கொடுத்துட்டே இருக்கிறார். இருமுனை கூறுவார் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாவம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க பக்கத்துல இருக்கிறவரையும் அட்டாக் பண்ணும், கடவுளையும் அட்டாக் பண்ணும். லூக்கா 15 நம்ம பார்க்கணும். ஊதாரி மனிதன் பாவம் பண்ணிக்கலாம். ஊதாரி மனிதன் தன் சொத்தெல்லாம் வாங்கிட்டு போய் பாவத்துல செலவழிச்சுட்டு மீண்டும் அப்பாட்ட வந்து சொல்றான், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் அப்படிங்கிறான். இவன் யாருடைய சொத்தை வாங்கிட்டு போனான்? தனக்குரியதை வாங்கிட்டு போனான். அப்பா கிட்ட அப்பா சொத்தை திருடிக்கலாம் போல, என் சொத்தை கூட பிரிச்சு வாங்கிட்டு போனான். அப்போ இஸ் a legal partner. அவனுடைய சொத்தை எடுத்துட்டு போனான். கொண்டுட்டு போய் அதை பலவிதமான தவறான காரியத்துல பயன்படுத்தினா இழந்துட்டான். இப்ப மீண்டும் வரும் வந்து என்ன சொல்றான் பாருங்க, கடவுளுக்கும். முதல் வார்த்தை லூக்கான செய்தியாளர் இப்படிதான் எழுதுறாரு, கடவுளுக்கும். அப்ப நீங்க செய்யற மறைவாய் செய்யக்கூடிய பாவம் கூட நீங்க நினைக்கலாம், என் உடம்ப பயன்படுத்தி நான் இந்த பாவம் பண்றேன். நான் குடிக்கிறேன், நான் சிகரெட் குடிக்கிறேன், நான் வந்து என் உடம்பை இச்சைக்குரிய ஒரு பாத்திரமா பயன்படுத்திக்கிறேன். நிறைய பேர் அப்படிதான் நீங்க எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, என் உடம்பு நான் பயன்படுத்திக்கிறேன், யாரையும் நான் அதில் டிஸ்டர்ப் பண்ணல. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, ஹோமோசெக்சுவல், ஓரின சேர்க்கை, அது சொல்றாங்க, நான் எனக்கு I need him, he needs me. இதனால என்ன இருக்குது? தவறு ஒண்ணு இல்லையே. அவருக்கு நான் தேவை, அவர் தேவை, நம்ம ரெண்டு பேரும் தேவையான இடத்துல வரோம். மென்டல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடுது, நம்பிக்கோம், நாங்க போய் நல்லா சாதிக்க போறோம். பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட பாவத்தை இந்த இடத்துல எடுத்துட்டு வந்தாலும் அந்த பாவம் என்பது முதல்ல யாருடைய உறவிலிருந்து உங்களை பிரிக்குதுன்னா கடவுளுடைய உறவிலிருந்து உங்களை பிரிச்சிடும். அப்புறம் எங்கிருந்து பிரிக்குது? கடவுளுடைய உறவு பிரிச்சிருச்சுனாலே போதும். கடவுளால தான் நீங்க மற்றவர்களோட இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. கணவன் மனைவி உறவு, பிள்ளைகள் உறவு, உங்களுடைய நண்பர்கள் உறவு. நீங்க ஒரு பாவம் பண்ணிட்டு நீங்க போயிட்டு இருப்பீங்க, நல்லா பேசிட்டு இருந்தவன் திரும்பி பார்க்காம போவான். நீங்க நினைப்பீங்க, என்னடா நேற்று வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தான், இப்படி பார்க்காம போறான், அவன் தான் இவன் சொல்லியிருப்பான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம மண்டை எங்க போகுது பாருங்க, அடுத்த பாவத்தினுடைய அடையாளத்துக்குள்ள போகும். நம்ம வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சாபம் இருக்கு, பாவத்தினுடைய அடையாளம், அதை கண்டுக்க முடியாது. என்னன்னு தெரியல பாரு, உங்க வீட்டுல ஒண்ணுமே விளக்க மாட்டேன், 8 வீட்டுக்காரன் ஏதோ பண்ணிட்டான், நான் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு வாய் வராது. அதனாலதான் சொல்றோம் இல்லைங்கள, கோயிலுக்கு வரும்போது பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, உங்களுடைய கணவனை கூட்டிட்டு வாங்க, மனைவியை கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் குடும்பமா வாங்க. எதுக்கு இந்த மாதிரி நேரத்துல குடும்பமா கூப்பிடுறோம்? இப்ப நீங்க ஒரு பஸ்ல ஏறுறீங்க, யாரோ ஒருத்தர் காலில் வந்து ஒரு அசிங்கத்தை வீழ்ச்சிக்கு ஏறிட்டாங்க. யாருக்கு நாரும்? அவருக்கு மட்டும் நாருமா? பஸ்ல ஒரு ஏசி பஸ்ல ஏறிட்டீங்கம்மா, எல்லாரும் அது கரெக்ட். காலில் எவ்வளோ எதையும் வீழ்ச்சிக்கு ஏறிட்டான், பெரிய ஐஏஎஸ் கேள்வி கேட்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப பார்க்காதது போல கேளுங்க, திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறேன்.
இப்ப யாருக்கு நாரும் அந்த பஸ்ல? அவங்களுக்கு மட்டும் விதிச்சு வந்தவருக்கு மட்டும் நாருமா இல்ல யாருக்கு நாருமா? உங்க வீட்டுல இப்போ அப்ளிகேஷன் இது வந்து ஓமன், இது அப்ளிகேஷன். இப்போ உங்க வீட்டுல உங்க கணவர் பாவத்தை பேசிட்டு வந்தாருன்னா, இல்ல உங்க மனைவி பாவத்தோட வந்தா, அல்லது உங்களுக்கு இருக்கிற 2-3 பிள்ளைகளை ஏதாவது ஒண்ணு பாவத்தை பேசிட்டு வந்து வீட்டுக்குள்ள கடந்தா, அவருக்கு மட்டும் நாருமா வீடே நாருமா? அதுதான் ஆசீர்வாதத்தை கேடுகிறோம், ஆசீர்வாத கேடு. அதனால சொல்றோம், நீங்க பிள்ளைங்க கூட்டிட்டு வரணும். எல்லாரும் வந்தாதான் இந்த செய்தி போய் சேரும். நான் போய் கேட்டுட்டு போய் வீட்டுக்காக்க சொல்லுவேன், ஒன்றும் உள்ள போவார். சாப்பிடும் போது போய் சொல்லி பாருங்க, சாப்பாடு கை 5 கையும் மூஞ்சிலாம் உள்ள போவார். இங்க ஆண்டவருடைய துணையோடு இந்த வார்த்தையை எடுத்து செல்லப்படும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கொள்வார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், கடவுளுடைய அன்பிலிருந்து அது உன்னை பிரிக்குது. அது பிரிச்ச உடனே என்ன நடக்குது? ஆதாம் ஏவாள் நமக்கு ஒரு சாட்சி நிற்கிறாங்க, பாவம் பண்ணிட்டாங்க. பண்ணின உடனே என்ன பண்ணாங்க? உடனே குட்டி போட்டு 2 பேரும் ஜாமான் சொன்னாங்களா? ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க, கனியை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாச்சு, பாவம் பண்ணிட்டோம், என்ன செய்வோம்? உடனே மன்னிப்பு ஆண்டவரே கேட்டாங்களா? என்ன பண்ணாங்க? ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டார்கள். மரம் ஒரு குறிச்சொல், ஒரு அடையாள சொல். மரம் ஒண்ணி நீங்க நினைக்க கூடாது, வேப்ப மரமா, அத்தி மரமா, ஆல மரமா. சின்ன பசங்க கேட்டா சொல்றான், ஒருத்தர் சொன்னா ஆல மரம், ஒருத்தர் அரச மரம், ஒருத்தர் அத்தி மரம், ஒருத்தர் சொன்னா அரச மரம்னா ஏன் அவ்வளவு உறுதியா சொல்ற? 2 பேரும் ட்ரெஸ் இல்லாம இருந்தாங்களா, அதனால ஒளிகிறதுக்கு பெரிய மரமா பரவாயில்ல, கணிப்பெல்லாம் கரெக்டா தான் இருக்குது. அத்தி மரம் இல்ல, ஆலமரம் இல்ல. அது என் தேவ பிள்ளைகளே, மரம் என்பது சுயநலம். ஒரு இடத்துல இயேசு ஒருத்தருக்கு கண்ணு கொடுப்பாரு, பார்வையற்றவருக்கு பார்வை கொடுத்துட்டு, பார்வை தெரியுதாப்பா அப்படிங்குவாரு. அவன் கண்ணை திறந்து பார்த்து என்ன சொல்லுவான்? மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களை போல இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ அவனை பத்தி தான் யோசிக்கிறான், மற்றவனை பத்தி யோசிக்கல. இதுதான் இங்க உலகமா மாறி போயிருக்கு. நீங்க ரோட்ல நீங்க பாக்குறீங்க, ஒரே கன்ஜெஸ்டன், அடுத்தவனை பத்தி கவலை கிடையாது, நான் முன்னாடி போனா போதும். பாத்தீங்களா? இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெடி வச்சாங்க. ஏன் வெடி வச்சீங்க? ஏதோ நான் படம் சொல்றேன்னு நினைக்காது. ஒரு அப்சர்வேஷன், அவன் அவ்வளவு சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க, அவ்வளவு பேர் நெருக்கமா நின்றுட்டு இருக்கிறாங்க, ஒரு சேஃப்டி இருக்கா இல்லையா? அப்ப அந்த இடத்துல வெடியை வச்சிட்டீங்க, வெடியில இருந்து வரக்கூடிய நெருப்பு உள்ள வந்து விழுது. அப்போ நம்ம கிட்ட என்ன இல்ல? என்ன இல்ல? என்ன இல்ல? அதான் தெரியுது, ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒரு அடையாளமா நான் சொல்றேன், இதுதான் அப்படின்னு. உடனே இங்க போய் வெடி வச்சோம், யாரு வெடி வச்சோம், யாரு எனக்கு வெடி வச்சுட்டு போயிடாதீங்க. திருவிழா நேரத்துல நான் சப்பரத்தோட வந்தேன், ஒருத்த வெளிய இப்படி போட்டு விட்டா பாருங்க, அது எப்படி அங்கிக்குள்ள வந்து அங்கிக்கு அடியில வந்து மொட்டாலும் அடிச்சுட்டு பாருங்க. 3 நாள் காது கேட்கவே இல்லை. நானும் அப்படியே தான் இருக்கேன், கேட்கிற மாதிரி அப்படி. பிள்ளைகளே, இந்த பாவத்தினுடைய நிலையை இதுதான். என்ன செய்யறோம், எப்படி பண்றோம் தெரியவே தெரியாது. ஏதாவது இதைத்தான் ஆதாம் ஏவாள் செய்தாங்க, மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க. ஐ வாண்ட் திஸ். கடவுள் சொல்றாருப்பா, இது வேணாம். மரம் சுயநலம். அப்ப போய் என்ன செய்யறாங்க? கணவன் மனைவி வாழ்க்கையில பிரச்சனை, அதனால மனைவியோட வாழ முடியல. நான் நினைச்ச மாதிரி மகிழ்ச்சி இங்க கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி மகிழ்ச்சி இந்த மனுஷன் கிடைக்கல. உடனே என்ன செய்யறோம்? வேற யாருக்கு பின்னாடியாவே ஒழிஞ்சுக்கிறேன். எனக்கு மகிழ்ச்சி வீட்டுக்குள்ள கிடைக்கல, ஒரு பாட்டில கிடைக்குது, உடனே பாட்டில் தூக்கி வச்சு அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறேன். சில பேரு பணத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறேன். வீட்டுல மகிழ்ச்சி கிடைக்கல, எப்ப பார்த்தாலும் போய் பணம் பணம் பணம்னு தேடுறது. பாருங்க, நீங்க யாருக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறீங்க? பாவத்தினுடைய அடையாளம் அது. நீ விட்டுட்டு வெளியில வரணும். இல்ல சாமி, அது கஷ்டம். அப்ப ஆண்டவருக்கு கஷ்டம், மோட்சத்தை தராது. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ரோமியர் 6:12 சொல்லுது, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். இந்த இச்சைகள் எல்லாம் என்ன அப்படின்னா, கடவுள் கொடுத்த கிஃப்ட். பாக்குறீங்க, கண்ணு தெரியுது, இது இச்சை. சாப்பிடுறீங்க, சுவை தெரியுது, அது இச்சை. எல்லாம் உணருது உடம்பு, அது ஒரு இச்சை. பேசுறாங்க, கேட்கறீங்க, ரசிக்கிறீங்க, பாட்டெல்லாம் இச்சை. இது தவிர
இது நல்லதா கெட்டதா? நல்லது. கடவுள் கொடுத்ததெல்லாம் இச்சைதான், அதெல்லாம் நல்லதுதான், அது அளவோடு இருந்தா. அதெல்லாம் பவுலடியார் சொல்றாரு. அதை நீங்க கட்டுப்படுத்தினீங்கன்னா இந்த சாப்பாடு எனக்கு போதும், எனக்கு சுகர் இருக்கு, சும்மா கொஞ்சம் டேஸ்ட் பண்றேன் ஸ்வீட் போதும். யாருமே இல்லாத அள்ளி வச்சுட்டீங்கன்னா மொபைல் பார்க்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது, டிவி பார்க்க கூடாதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. பிள்ளைங்க இல்லாத நேரத்தில் நம்ம நேரம் பார்க்கலாம். பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்க நேரத்தில் கதவை சாத்திட்டு ரூம்ல விட்டு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிற அந்த ரூம்ல இருந்து ஒரு 2 கண்ணு தெரியுது, இங்கே டிவி ஓடிட்டு இருக்கு. ரொம்ப கேட்டேன், என்னம்மா யாரு உள்ள அப்படிங்கிறேன். பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி எதிர்நீச்சல் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ராஜா ராணி பார்த்துட்டு இருக்கிறேன். தேவ பிள்ளைய உன் பிள்ளைங்க பூஜாவா மாறிட்டேன், அது ஓட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்குது சீரியல. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல நாம எதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கோம்? டிவிக்கு பின்னாடி, தொலைக்காட்சிக்கு பின்னாடி, இந்த செல்போனுக்கு பின்னாடி. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நம்ம அதை கட்டுப்படுத்தணும், நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும். ஆனா அது நம்மள கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை, செல்போன் பிரச்சனை. பிள்ளைகளை அது கண்ட்ரோல்ல எடுக்குது. அப்ப நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பிள்ளைகளை கண்ட்ரோல்ல விட்டுட்டோம். பஸ்ல ஒரு குழந்தை அழுதுகிட்டே இருந்துச்சு, அந்த அம்மா தூக்கி வச்சு பார்த்துச்சு, இவர் பார்த்துச்சு, அக்கா பார்த்துச்சு. இப்ப நாங்களா இருந்தா நம்ம காலத்துல என்ன பண்ணாங்க? அழுகுறோம்னா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் என்ன நடக்கும்? மட்டாளத்திலிருந்து 2 விழுவோம், அது அவ்வளவுதான். அந்த அம்மா டபுக்குன்னு செல்போன் எடுத்து கையில கொடுத்துச்சு, உடனே சத்தமே நின்றுச்சு. அப்புறம் அலர்ட் ஆயிட்டாரு, பிரெயின் எல்லாம் ஓவர் ஆக்டிவ் ஆயிடுச்சு. குழந்தை அதுக்கு என்ன தெரியும்? அப்ப இந்த பிள்ளைகளை இன்னைக்கு ஆர்டர் பண்ண வேண்டியது பெற்றோருடைய கடமை, நம்மளால செய்ய முடியல. காரணம் என்ன? யூ ஆர் trapped inside. நீங்க அதுக்குள்ள கிடக்குறீங்க, தாத்தா பாட்டி கிடக்குறீங்க. வெளியில வரணும் பிள்ளைகளை. நீங்க வாலிப பிள்ளைகள் இதெல்லாம் பாருங்களே, இதெல்லாம் சோசியல் கான்செப்டா மாறிடுச்சு. எது? போர்னோகிராஃபி பார்க்கறது, அசிங்கத்தை பார்க்கறது இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு 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 என்ஜாய்மெண்டா மாறிடுச்சு. பாருங்க தேவ பிள்ளைகளை, கண்ணு ஒண்ணு பார்க்கறதுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இந்த கண்ணு போயிடுச்சுன்னா கண்ணை முடிக்க ஒரு நாள் இருந்து பாருங்க. இந்த கண் சரியானதை பார்க்கலன்னா இந்த கண் உன்னை கொண்டு போய் நரகத்துல வச்சிடும். அதனாலதான் சொல்றோம், பார்வை உங்களுக்கு தெளிவா இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாம் செய்யறதெல்லாம் சரி சரி என்று நினைத்து கொண்டு இருக்காதீங்க. செக் யுவர் செல்ஃப். அது எல்லாத்துலயும் ஆரம்பிக்கும், எல்லா விஷயத்திலையும் அது கலந்து கிடக்குது. நீ சாப்பிடுற உணவு நல்லா சாப்பிடுங்க, ஆனா அதுவே அள்ளி போட்டு கண்டதையும் நீங்கன்னு நினைக்காதீங்க. உணவில் இருந்து எல்லாமே பேச்சு. இன்னைக்கு அடுத்தவங்களை பத்தியே நம்ம குறையா பேசணும்னா இச்சை இங்க இருந்து வருது. சில பேரால் அடுத்தவங்களை பத்தி பேசணும்னா தூக்கமே வராது, நல்லதை பேச சொல்லுங்க வராது. ஏதாவது நாட்டம் முடிஞ்சதை பேசினா சந்தோஷமாயிடுது மனசு. அப்போ இங்க என்ன நிறைஞ்சிருக்கு யோசிக்கணும். உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்து இந்த பாவம். நீங்க கீழ்படிச்சு வாழ்ந்துட்டே இருக்கிறீங்க. யோசிங்க, எல்லாத்துலயுமே இருக்குது இந்த அடையாளம். நான் சொன்னா நிறைய சொல்ல வேண்டியது. உடையில இருக்குது. சாமியாருக்கு இந்த உடை, சாமியார் இந்த உடை போட்டு வரணுமா இல்லைங்களா? என்ன போட்டு வரணுமா இல்லைங்களா? நாங்க இதுல சகாயமாத கோயில திருச்சியில மாலை போட்டு இருந்தாங்க, மாதாவுக்கு வேளாண்மை போட்டு. அதுல ஒரு மனுஷர் வந்து மாலை போடுறதுக்கு உட்கார்ந்து இருந்தார். சின்ன பாதவே இப்படி போனார். என்னங்க அப்படின்னா, மாலை போடணும். சரி வாங்க. அவர் பேண்ட் ஷர்ட்ல இருந்தார். நாங்கள் பேண்ட் ஷர்ட்ல இருந்தாலும் உடனே போட்டு விட்டுருவோம் டவுன் பண்ணி. அவர் சொன்னார், நீங்க ஃபாதரா? ஆமா நான் ஃபாதர் தான். நீங்க ஃபாதர்னு எப்படி தெரியுது பாருங்க, பேண்ட் ஷர்ட்ல இருக்கிறீங்க, கொஞ்சம் அங்கி போட்டுட்டு வந்து மந்திரிச்சு விடுங்க. சின்ன ஃபாதர் கோச்சிக்க, நான் போயான்னு இருக்கேன். சின்ன ஃபாதர் கோச்சிக்காம மேல வந்து சிரிச்சுட்டேன், அவருக்கு அங்கி போட்டு தான் மந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கி போட்டுட்டு போய் மந்திரிச்சு விட்டாரு. அப்ப எங்களுக்கு நீங்க ஃபார்முலா கொடுக்குறீங்கல்ல, இப்படிதான் இருக்கணும்னு. இப்போ எங்களுக்கும் ஒரு டிசைன் நல்லா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. வித்தியாசமா எப்போ பார்த்தாலும் இப்படியே போட்டுட்டு இருக்கிறோம். அதனால நாளைக்கு நாங்கள் இப்படி ஒரு வட்டம் போட்டு தொந்தி தெரியிற மாதிரி போட்டுட்டு வர்றேன், இல்லை பின்னாடி ஏதாவது தெரியிற மாதிரி போட்டுட்டு வரோம். ஒத்துப்பீங்களா? என்ன ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியாதுல்ல. அப்ப உங்க பிள்ளைங்க மட்டும் கை கால் இல்லாம சட்டை போட்டு வர எப்படி ஒத்துக்க? அங்கங்க ஓட்ட தெரியுது. நான் யாரையும் சொல்லலப்பா.
செக் யுவர் செல்ஃப். சின்ன குழந்தைங்க வரைக்கும் தான் உனக்கு அந்த அலர்ட் உண்டு. சின்ன குழந்தைங்களை நம்ம அந்த கேட்டகரியில் வச்சு பார்க்கணும். அதை தாண்டி நீங்க போகும்போது செக் யுவர் ட்ரெஸ் கோட். நீங்க யாரும் இன்னைக்கு இந்த பெங்களூர் சிட்டி வந்து எல்லாரும் நிறைந்திருக்கிற ஒரு இடம். அப்ப யார் யாரும் எந்தெந்த நம்பிக்கையோ அவங்களுக்குள்ள வாங்கி வச்சிருக்காங்க, அது அவங்க நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்குள்ள நீ போலாம். கையில கலர் மோதிரம் போட்டிருக்கீங்களே, அது வெறும் அழகுக்கு போட்டிருக்கீங்கன்னா நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. அது நம்பிக்கையின் அடையாளம் இருந்துச்சுன்னா, இந்த ராசிக்காரர்களே நீங்கள் சிவப்புகள் போட்டீங்கன்னா அதோட வாழ்க்கை செவந்து போயிடும். பச்சை போட்டீங்கன்னா படார்னு வெடிச்சு போயிடும். நீ போட்டு அலைய வாழ்க்கை பார்க்கவே தெரிஞ்சிடும். நமக்கு ஏன் அந்த வாழ்க்கைக்குள்ள சொன்னா முடியாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் குடிகொள்வது நுழைவதில்லை. நுழையவே நுழையாது வஞ்சனை. கடவுள் தான் எனக்கு எல்லாமே சொல்லிட்டு நீ போய் காலநேரத்துக்கு நல்ல நேரம் பாக்குறீங்க, அதே நல்ல நேரத்தை சாமியார் வந்து ஜெயிக்கிறீங்க. யோசித்து பாருங்க, யார் சொல்லி கொடுத்தா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நேரம்? இந்த நேரம் சாமி 7ல இருந்து 7 வரைக்கும் ராகம், 7ல இருந்து 8 வரைக்கும் புளிக, 8ல இருந்து 8 வரைக்கும் 8 வரைக்கும் குப்பை, 8ல இருந்து சுத்தமா நாசம். அதான் நல்ல நேரம். யார் உங்களுக்கு நீ சொல்லி கொடுத்தது? சொல்லுங்க. மனுஷன் இல்ல, நீங்க என்ன சொல்லுங்க? உங்களை சொல்லுங்க. நான் தான் அப்படி சொல்லுங்க. மனுஷன் யாரையும் சொல்லக்கூடாது. உங்களை பத்தி தான் நம்ம சொல்ல வைக்கிறோம். எங்க எய்த ஒரு அக்கா சொல்லிச்சு, நீ நம்புறவர்களுக்கு தான் இந்த செய்தி, நம்பாதவர்களுக்கு இந்த செய்தி வேண்டாம். யூ ஆர் ஃப்ரீ. பாருங்க, வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை. பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை. ஞானமே இல்லைன்னா நீங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய முடியும்? ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க, தப்பானது சாணியில போய் கை வச்சிருக்கீங்க. உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு அந்த காலேஜ்ல போய் அந்த ஸ்கூல்ல போய் சேர்ப்பீங்க, அது சாணியில கை வச்ச மாதிரி தான் ஆகும். பிள்ளைங்களை அந்த இடத்துல படிக்க முடியும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நான் ரொம்ப அறிவோடு செயல்படுறேன். உங்க அறிவு ஆற்றல் இல்லாத அறிவு, ஞானம் இல்லாத அறிவு. பாருங்க, அவர்களை விட்டு விடுங்கள், அவர்கள் குருட்டு வழி காட்டுங்கள். அவங்க எல்லாம் அப்படிதான் செய்ய போறாங்க. அதனாலதான் சொல்ற, மரம் தன் கனியிலிருந்து அறியப்படும். அப்பா அம்மா ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கிறீங்களா, தாத்தா பாட்டி ஒழுங்கா வேலை செய்றீங்களாங்கிறது பிள்ளைகளுடைய செயல்ல தெரிஞ்சிடும். அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குடியில் விழுவர். இதுதான் நீங்க நிறைய குடும்பத்துல நடந்துட்டே இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம், செக் யுவர் செல்ஃப், செக் யுவர் செல்ஃப் அப்படி சொல்லிட்டே இருக்கிறோம். கடவுள் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல, இணைச்சட்டம் 8:5 சொல்றாரு, ஒருவன் தன் மகனுக்கு கற்றுக் கொடுப்பது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் என்பதை உங்கள் உள்ளத்தில் உணர்வீர்களாக. தேவ பிள்ளைகளே, பாவத்தினுடைய வேதனையை நம்ம நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஆண்டவர் தான் ஒளியின் தேவனாக இருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இதை நம்புன்னு சொல்றாரு. இந்த அருமையான நாள்ல நம்முடைய அந்தோனியார் இந்த வார்த்தைக்கு வெளிச்சத்துக்கு தான், இந்த வார்த்தைங்கிற ஒளியை தான் எடுத்துட்டு போனார். இதுலதான் பிள்ளைகள் வாழணும்னு விரும்பினார். அதனாலதான் இதுக்காகவே தன் வாழ்க்கையை முழுசா கையளிச்சார். அதனாலதான் அவருடைய கையில பைபிள் வச்சுட்டு நிற்கிறார். அப்படியும் நம்ம பைபிளை எடுக்காம, வார்த்தையை ஒரு நாள் வாசிக்காம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நினைக்கிறோமே, எதையோ வாசிச்சிருக்கிறோம். அதெல்லாம் வாசிச்சா காசு கிடைக்கும், இதெல்லாம் படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். ஆனா இதை படிச்சா என்ன கிடைக்கும்? இதை படிச்சா தான் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். வாழ்வுன்னு நாங்க சொல்றது இந்த உலகத்துல இல்லை. நீங்க வாழ்வுன்னு சொல்லும் பொழுது நல்ல மாடி வீடு கட்டி இருக்கிறாரு, நல்ல உயர்ந்த நல்ல வேலை செய்யறாரு, கை நிறைய சம்பாதிக்கிறாரு, நாசமா போனார். வயிறே தெய்வம், வயிறே அவர்கள் தெய்வம், அழிவே அவர்கள் முடிவு, மானக்கேடே அவர்கள் பெருமை. நீங்க வயிற்றுக்காகவே ஓடி 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 அழிந்து போகிறவர்கள். மானக்கேடு, நல்லா சேர்த்து வச்சிருக்கிறீங்க, சொத்து பணம் எல்லாம், மானக்கேடு உன் பெருமை. ஆண்டவர் சொல்ற இந்த வாழ்வு வேற ஒண்ணு. இந்த உடம்புல இருந்து உசுறு வெளியில போகும்பொழுது இது கடவுளுக்கு போச்சுன்னா அதுதான் வாழ்வு. இந்த உலகத்துல வாழ்றீங்களே, மூச்சு விட்டுக்கிட்டு வாழ்றது, வீடு கட்டிக்கிட்டு வாழ்றது, இந்த வாழ்க்கை இல்ல. இந்த வாழ்க்கை 50, 60, 70 வருடங்களில் காணாம போகுது. ஆனால் நிலை வாழ்வு, அழிய முடியாத ஒரு வாழ்வு எங்க ஆரம்பிக்குது? இந்த உடம்பிலிருந்து உயிர் வெளியில போகிற போது அந்த உயிர் சந்திக்க போகிறது தான் வாழ்வு, அந்த உயிர் சந்திக்க போகிறது தான் சாவு. பவுலுடைய தான் சொல்றாரு, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி மரணம். என் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆத்மா மரணத்தை சந்திச்சுன்னா அதுக்கப்புறம் நோ எண்ட், அதுக்கு நரகம் தான் ஃபுல்லா.
இந்த ஆத்மா வாழ்வை சிந்திச்சுன்னா கடவுள் கொடுக்க போற ஆசீர்வாதம் நிலை வாழ்வு. அதனாலதான் நம்ம இந்த உலகத்துல கடவுள் தேர்வு வச்சுக்கிட்டே இருக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டுட்டு நீ எதை வேணுமோ அதை சரியா சூஸ் பண்ணி வான்னு சொல்றாரு. அதுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஞானத்தை பயன்படுத்தி நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளணும்னா பாவம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த பாவத்தை எப்படி நான் ஒழிக்கணும், பாவத்தை விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள வந்து நிக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், உடலுக்கு எதிராக நம்ம போராடணும். இந்த உடம்பு உயிரோட இருக்குது. இன்னைக்கு காட்டில் இருக்கக்கூடிய ஈர பசங்களை எல்லாம் இந்த உடம்பு வெளியில தள்ளிக்கிட்டே இருக்குது. There is a heat inside your body. அதுதான் நம்மளை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. செத்த உடனேயும் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா இந்த காற்றில் இருக்கிற எல்லா ஈரப்பதத்தையும் உடம்பு புரிஞ்சுக்கொள்ளும். கொஞ்ச நேரத்துல இந்த உடம்பு எப்படி ஆயிடும், பூத மாதிரி ஆயிடும். அதான் பூத உடல்னு சொல்றாங்க. சில பேருடைய ஆத்மா அப்படிதான் ஆயிடுச்சு. பார்க்கறதெல்லாம் எடுத்துக்கும், எல்லாமே ஆத்மா பூத உடலாக ஆத்மாவாக மாறி போயிருந்ததுன்னா செக் யுவர் செல்ஃப். இன்னையிலிருந்து முயற்சி பண்ணுங்க. இந்த ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்ள நீங்க ஓடுங்க. கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். நன்றி தேவ பிள்ளைகளே, அந்தோனியார் உங்களை காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு அந்தோனியார் பெயரால நிறைய அவமானங்கள் நடந்துச்சு. அந்தோனியார் பெயரை சொல்லி கயிறு கட்டி விடுறது, அந்தோனியார் பெயரை சொல்லி ஏதாவது மந்திரம் போடுறது, சக்கரை வச்சு சுத்திட்டு இருக்கிறது, இதெல்லாம் அந்தோனியார் உங்களுக்கு காட்டின வழி அல்ல. அந்தோனியார் காட்டின ஒரே வழி வார்த்தை வழி. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. ஆண்டவர் தான் அவர் காட்டினார். இந்த தெய்வத்தை நீங்க பிடிச்சுக்கணும். இந்த திருவிழாவிலிருந்து அடுத்த திருவிழா உங்களுக்கு 1 வருஷம் டைம் இருக்கு. இந்த திருவிழாவில் நான் உங்களை கேட்டேன்னா என்ன பதில் சொல்வீங்க? எத்தனை பேர் இந்த பைபிளை முழுசா ஒரு தடவை வாசிச்சிருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். முழுசா இந்த பைபிளை நான் ஒரு தடவை வாசிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. போய் சொல்லிக்காதீங்க, கடவுள் கையை முடக்கி விட்டுருவார். 1 2 3 4 5 6 7 10 கூட வரல. பாருங்க, மற்றவங்கெல்லாம் நம்மளாம் உண்மையை சொல்லியிருக்கீங்க, உங்களை பாராட்டுறோம். ஏன் நம்ம முயற்சி செய்யக்கூடாது? இந்த ஒரு சிறிய புத்தகம் தான். எவ்வளவோ படிச்சு நம்ம பெரிய சாதனையெல்லாம் சாதிச்சிருக்கிறோம். இந்த புத்தகத்தை நம்மளால படிக்க முடியாதா? ஆண்டவரை எரோனிமஸ் சொல்றாரு, இறைவார்த்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன். இயேசுவை தெரியாம யாரும் முன்னாடி நம்ம நிக்க போறோம்? அவர் சொன்னாரு, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. ஏன்னா இந்த உலகத்துல நீ என்னை அறிந்து கொள்ள விரும்பவில்லை, அதனாலதான் நீ அவமானத்துக்குள்ள போன, அதனாலதான் பாவத்துக்குள்ள போன, அதனாலதான் தேவையற்ற காரியத்துக்குள்ள போயிட்டு உன்னை என்ன செய்து கொண்ட, காப்பாற்றிக் கொள்ள மரத்துக்கு பின்னாடி ஒளிந்து கொண்டாய். ஆண்டவர் சொன்னார், மரத்துக்கு பின்னாடி ஒளியாத, நான் கொடுத்த வாழ்வினுடைய இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒளிந்து கொள், நீ காப்பாற்றப்படுவார். அன்பு பிள்ளைகளே, எல்லோரும் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் என்றைக்கு நம்மை கட்டியிருந்த நம்ம அழைப்பு விடுக்கிறார். தெய்வத்தினுடைய கருத்தை நம்ம எப்போ கொடுப்போம்? இதோ இந்த வேலையில் அவருடைய இறக்கம் நிறைந்த கரம் நம் பாவத்தை மன்னிக்கிறது. ஒரு விசை கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் பாவத்தினால் நான் விட்டு விலகி இருக்கிறேன் அப்படின்னு நான் ஒப்புக்கொள்ளுங்க. பாவ அறிக்கை செய்து உன்னை காப்பாற்றிக்கொள். மீண்டுமாய் புதுப்படைப்பாய் மாறு. பாவத்தை அறிக்கையில வெட்கப்படாத என்று வேதம் சொல்லுகிறது. ஒப்புக்கொடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. Amen.
விருப்பத்தோடு செபித்திருக்கிற இந்த ஜெபத்தை கேட்டு நாங்கள் கனிவோடு அந்த திருமணம் படைக்கிற காணிக்கைகளோடு எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பரிசுத்த இரக்கத்தினாலே பிள்ளைகள் ஒளி பெறுவார்களாக, கண்கள் திறக்கப்படுவதாக, இதயத்தினுடைய ஆழத்திலே ஞானம் குடிகொள்வதாக, பிள்ளைகள் உண்மையை அறிந்து உங்கள் சான்று பகரும் சாட்சிகளாக விளங்க இந்த திருப்பலியினுடைய மேன்மையான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு உரியதாக்கி கொண்டாடி செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லோரும் சொல்லுவோம் ஆமென். நமக்கு